For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. என் பேர் பெருமாள். நான் சாம்பியன் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்திருந்தேன். எனக்கு அப்போ 21 வருஷம் சர்வீஸ். அந்த நேரத்தில் 6/11/2001 மைன்ஸ் மூடுறதா சொல்லிட்டாங்க. பாதி பசங்க படிப்போ நிற்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. அந்த நேரத்தில் பசங்கள்லாம் படிச்சு நிற்கி எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் என்ன நிலைமை உருவாகுன்ற ஒரு சூழ்நிலையில் ரொம்ப வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அந்த நேரத்தில் யாரோ எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு நல்ல புலனமைப்பு பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு வந்தாங்க. ஆனால் எல்லாமே கடைசி நேரத்தங்களில் எந்த ஒரு சூழ்நிலையும் மாற முடியாத சூழ்நிலையில் நாங்கள் 23 வருஷம் அங்கே கஷ்டப்பட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் எல்லாரும் எங்களை கைவிட்ட பிறகு நம்மளுடைய லாயரு சென்னமாளிகை அவர்கள், நம்முடைய விஜயராகவன் அவர்கள், இன்னும் சிலர்களெல்லாம் சேர்ந்து அவரை போய் மீட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்லிட்டார், இல்லை காலம் கடந்து வந்தீங்க, இந்த கேஸ் என்னால் எடுக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் கேஸ் இது அப்படியெல்லாம் சொன்னோன்னே ஏதோ அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி சில ஆதாரங்கள்லாம் விஜயராகவன் அவர்கிட்ட கொடுத்ததுனால அதெல்லாம் பார்த்து இதில் சோர்சஸ் இருக்குது, இதை மூலயமா நம்ம கேஸ் போட்டோம்னா நிச்சயமாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆண்டவர் இருக்காரு, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு அவங்க சொன்னதன் காரணமாக நாங்களும் இவ்வளோ நாளும் ஓடி ஆடி கோர்ட்டு வீடுன்னு சொல்லி சுற்றி இருந்த நேரத்தில் தான் எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இதை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு யாரையும் எந்தெந்த யூனியன்கார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப துரோகம் பண்ணாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதுக்கு முழுக்க நம்மளுடைய சென்னமாளிகை, விஜயராகவன், குமார் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு வந்ததுக்காக மிக சந்தோஷமாக இருக்கிறோம். இது எங்களுக்கு இந்த காசு வரும்பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை மேலும் நல்ல முடியாது நடக்கும் என்று நான் நிச்சயமாக நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 1987 யாராருக்கு வேஜேஷன் ஆடியோ அவங்களுக்கும் 2024 மட்டும் யாராருக்கு செட்டில்மெண்ட் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 6% வட்டியோடு சேர்த்து அவங்க நிலுவைத் தொகைகளை உடனே வழங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல தீர்ப்பை அந்த ஹைகோர்ட் நீதிபதி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னு சொன்னா நாங்க வருமோ வராதோ எங்களுடைய நிலைமை என்ன ஆகுன்ற ஒரு சூழ்நிலையில நாங்கள் எல்லாம் வேதனைப்பட்டு இருந்த நேரத்துல இந்த தீர்ப்பு வந்தது எங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை தருது. நான் இந்த பிஜிஎம்எல் முன்னாள் தங்க சுரங்க தொழிலாளி. நான் கடைசியாக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சில் நான் ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக பணிபுரிஞ்சேன். என் பேர் செல்வம். என் பேர் எங்கள் அப்பா அவங்க தான் பணிபுரிஞ்சவர். மில்லில் பரமசிவன் சொல்லிட்டு பேர், அவர் அங்கே தான் வேலை செஞ்சவர். நான் 1980 இந்த கம்பெனியில் ஜாயின்ட் ஆனேன். அந்த கம்பெனியில் ஜாயின் ஆகும்போது மைசூர் மென்ஷன் சர்ஃபேஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்புறமா அங்கேருந்து வாண்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டேன் நாங்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக எல்லா பணியில் நல்லபடியாக செய்திருந்தோம். இந்த 21ஆம் தேதி க்ளோஸ் ஆகும்போது நானும் அதில் ஒரு எஸ்டிபிபி எம்ப்ளாயி. அது பல தரப்பட்டமான கேஸுங்கெல்லாம் நடந்து 2003 எங்களுக்கு இந்த இப்போ ஜட்ஜ்மெண்ட் இது அந்த அமௌண்ட் எங்களுக்கு கிடச்சிருக்க வேண்டியது. அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அது எல்லாரும் சொசைட்டி 4 சொசைட்டி மூலிமா போயிட்டு அது கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுச்சுங்க. அது அவங்க கம்பெனியை நடத்தணும், சொசைட்டி மூலிமா நடத்தணும் தான் முயற்சி பண்ணாங்க. அந்த இடையில இதை தவற விட்டுட்டாங்க. கோர்ட்டுக்கு போன மறுபடியும் ஒரு ரிட் பெட்டிஷன் போடணும்னு சொல்லிட்டு யாருக்குமே அந்த எண்ணம் வரல. அதன் பிறகு எல்லா யூனியன் பின்னாடியும் நம்ம சொசைட்டி மூலயமா தொழிலாளிகள் எல்லாரும் நாங்கள் பயணப்பட்டோம். அது எதுவுமே சரிப்பட்டு வராதனால 2007 எல்லா சொசைட்டி யூனியன்லாம் சொல்லி தான் நாங்கள் அந்த எஸ்டிபிபி ஆஃபர் பண்ணோம். அதன் பிறகு அது தொடர்ச்சியாக திரும்ப அது சரியான பாதையில் போகல. அதன் பிறகு இதெல்லாம் விடுபட்டு வரணும்னு சொல்லிட்டு தொழிலாளிகளாக சேர்ந்து ஒரு எக்ஸ் பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு உருவாயிட்டு அது தோழர்கள் சி விஜயராகவன் மூர்த்தி அந்த டீம் இதை ஃபார்ம் பண்ணிட்டு இதை மிஸ்டர் சென்னமாளிகை
அவர் ஏற்கனவே நம்மளுக்கு சீஃப் பர்சனல் மேனேஜராக கோலார் தங்கசுரத்தில் இருந்தவர். அவருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியும். அவர் ஒரு நல்ல ஒரு லீடிங் அட்வொகேட் ஹைகோர்ட்ஸில். அவர் வந்து ஏற்கனவே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் வாங்கி கொடுத்தவர். 7 lakhs மேலே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு அவர் வாங்கி கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையில் அவரை போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது அவர் கொஞ்சம் இது பண்ணிட்டு சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்தராக போயிட்டு வந்து செஞ்சுட்டு அவர் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக வந்தால் தான் இது ஆகும்னு சொல்கிற கட்டத்தில் டாக்டர் பிஆர் ராஜேந்திரகுமார் பிஆர்கே அவரை போயிட்டு சந்தித்து இந்த எம்ப்ளாயும் ஆஃபீஸர்ஸ் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் செஞ்சு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இதுக்கு கேஸ் இந்த இதுக்கு ஒரு சப்மிட் பண்ணலாம், ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், பெட்டிஷன் கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் தொழிலாளிங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அது பண்ண ஒரு மீட்டிங்கு நடக்கும்போது பிஆர்கே மிஸ்டர் சனமாளிகை அவர் வந்துட்டு எல்லாம் எங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தினார். சரி ஓகே இவங்க பின்னாடி நம்ம போவோம்னு சொல்லி தொழிலாளிங்கெல்லாம் இது பண்ணி அதில் நானும் ஒருத்தன் போயிட்டு எல்லாம் சேர்ந்தேன். அவங்க என்கிட்ட வந்து எதுவுமே வாங்கலை, வெறும் ஒரு 20 ரூபாய் தான் வாங்கினாங்க. அந்த ரெசிப்ட் போடும்போது இந்த அசோசியேஷனுக்காக அந்த ஃபார்ம் பண்ணதுக்கு ஒரு 20 rupees தான் வாங்கினாங்க. அவங்களும் அந்த ஒரு விஜயராகவன் அவர் சில விஷயமெல்லாம் அவருக்கு தெரியும், சில இதுவெல்லாம் கம்ப்ளீட் செஞ்சுருக்காங்க. தோழர் மூர்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அவரை கொண்டு வந்துட்டு இந்த கேஸில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாரும் கைவிடப்பட்டவங்க, தொழிலாளி வர்க்கம் வந்து தங்க வயலில் வந்து கைவிடப்பட்டவங்க. எங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் அந்த டைமில் வந்துட்டு இந்த ஃபிக்ஸட் டிஏ வேரியபிள் டிஏ இருந்தது. அது ரெண்டும் மெர்ஜி பண்ணதுனால நாங்கள் அடிபட்டுட்டோம். பக்கத்தில் இருக்க எங்கள் சக தமிழ் தொழிலாளிங்க அவங்க நேஷனல் ஹைவே போகிற மாதிரி அந்த ஃபிக்ஸட் டிஏல வச்சுட்டு சென்ட்ரல் டிஏல போயிட்டாங்க. நாங்கள் சென்ட்ரல் டிஏல வந்துட்டு இது போல் வந்துட்டோம். இந்த டிஏ வந்ததுனால அதில் கொஞ்சம் அடிபட்டு ஏமாற்றப்பட்டோம் நாங்கள். அதன் பிறகு இதனால குறைஞ்ச சம்பளம் எனக்கு நான் இதுவாகும்போது ஒரு 4500 நான் பேமெண்ட்டு. எனக்கு வந்துட்டு லாஸ்ட் பெனிஃபிட் வந்துட்டு 1,67,385 rupees நான் வந்ததுங்க. இது அவ்வளோதான் அதை நான் கண்டேன். ப்ளஸ்ஸு கிராஜுவிட்டி இதுங்கிறது ஒரு 50,000 வந்ததுங்க. அது என்னுடைய இதுவெல்லாம் சேர்ந்து இவ்வளோ தான் வந்ததுங்க. அது அதன் பிறகு இதெல்லாம் தெரியும். எங்கள் சீஃப் பர்சனல் மேனேஜர் அவருக்கு இங்கே பணி புரிஞ்சதுனால தொழிலாளர்களுடைய வேதனைங்க எல்லாமே தெரியும். டாக்டர் இவங்கெல்லாம் இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு வந்ததுனால எங்களுக்கு நீதிபதி மூலியமாக அவர் நீதிபதிக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம், நன்றியை செலுத்துகிறோம். அது நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இதை வந்துட்டு நம்ம ஃபர்தர் வேற ப்ரொலாங் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது வழி விட்டால் தான் யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த திரும்ப நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணணுமா, மைனிங்கை ரன் பண்ணணுமா, தொழிலாளிங்க பிள்ளைங்க மற்றவங்களுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும். இதில் யாரோ நானு தான் நீ தான் இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாத்திலும் மறுபடியும் சொல்கிறேன், கைவிடப்பட்டவங்க. அந்த கடவுள் தான் இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு இவங்க மூலியமாக ஜட்ஜி மிஸ்டர் சன்னமாளிகை, டாக்டர் பிஆர்கே, சி விஜயராகவன், மூர்த்தி மற்றும் உள்ள தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனிட்டாக வந்து எங்களுக்கு இந்த இது செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதில் இடையில வந்து நிறைய பேர் வந்துட்டு இறந்துட்டாங்க, ஒரு 1000+ வந்துட்டு இறந்துட்டாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் அந்த மீட்டிங் வந்து நாங்கள் மீட்டிங் போடும்போது பிஆர்கேவோ இவர் சன்னமாளிகை போடும்போதெல்லாம் எல்லாரும் அழுதாங்க. நிறைய அந்த கண்ணீருக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு வந்துடுச்சு. நானும் வந்து இடையில வந்துட்டு பங்கார்பேட்டுக்கெல்லாம் வேலைக்கு போனேன். இந்த பனி இதுவாகிட்ட பிறகு அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு எனக்கு ஒரு கால் இடது காலம் முட்டிக்கு மேலே எனக்கு வந்து ஆம்பிடேஷன் ஆகிடுச்சு. இவ்வளோ பேரெல்லாம் பாதிக்கப்பட்டோம். அது சொல்ல முடியாதுங்க. அது அந்த வேதனைகளெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பதிவு பண்ணும்போது அது கடினமான இது. இந்த நேரத்தில் தான் அந்த கடவுள் மாதிரி எங்களுக்கு கடவுள் ரூபத்தில் இவங்க வந்து இந்த பணியை வந்து முடிச்சிருக்கிறாங்க, இந்த கேம் வந்து முடிச்சிருக்காங்க. இதில் இவங்க வந்து இதில் சம்மந்தப்பட்டு இப்போ கடைசியாக வந்து சம்மந்தப்பட்டு எந்த ஒரு லாபத்தையும் எதுவுமே அடையலை. மற்றவங்களை போல வந்து இதை பயன்படுத்திக்கின்னு சுகபோகமான வாழ்க்கையோ குடும்பத்தையோ இவங்க மேம்படுத்திக்கல. இந்த விஜயராக இவங்கெல்லாம் வந்து அதே அந்த ஓட்டர் சைக்கிள் இன்னும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. மூர்த்தி அதே போல முதல் தோழர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து கடைசியில் வந்து முயற்சி பண்ணி நம்ம முன்னாள் சுரங்க அதிகாரி சீஃப் பர்சனல் மேனேஜர் திரு சன்னமாளிகை அது தன்னுடைய வாத திறமையாலும் சில டாக்குமெண்ட்ஸுங்கும் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பிஆர்கே இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த டீம், இது வந்து டீம் ஒர்க். இது எம்ப்ளாயும் ஆஃபீஸர்ஸு அவர் சேர்ந்து ஜட்ஜி இவங்கெல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு இது ஒரு ரிக்வசிஷனில் வாங்கியிருக்கிறாங்க.
இதை வந்து நம்ம குற்றம் சொல்லவும் முடியாது. எங்களுக்கு எவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும்னு சொல்லிட்டாலும் நம்ம பேச முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த காலம் கடந்துச்சு. அதெல்லாம் எவ்வளோ வாய்ப்பு இருந்தது. ஒவ்வொன்றும் வாய்ப்பை தவற விட்டுட்டு கடைசியில் வந்து இந்த நிலைமையில வந்து இது கிடைச்சா போதுன்ற நிலைமையில வந்து தொழிலாளிங்க தள்ளப்பட்ட நேரத்தில் எங்க ஆபத் பாவனாக இவங்க வந்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு தொழிலாளர்கள் சார்பாகவும் ஆஸ் எம்ப்ளாயின்ற முறையிலையும் என்னுடைய பர்சனல் இதுவாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் திரு சென்னமாளிகை அவர்களுக்கும் டாக்டர் பிஆர்கே அவர்களுக்கு ராஜேந்திரகுமார் அவர்களுக்கும் திரு தோழர் விஜயராகவன் மூர்த்தி அண்டு பார்ட்டி அந்த கூட சேர்ந்து சபாஷன் மற்ற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எல்லாருக்கு மேலே கடவுள் இதான் மை லாடுன்னு சொல்லுவாங்க நீதிபதியை, அவருக்கும் இது எல்லாரும் பாடுபட்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த கதை 2001 க்ளோஸ் ஆகிட்டதுக்காக தொடர்ச்சியாக பாடுபட்டவங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும். Admission open for per school to 8th standard. Nava Jyoti International School near Don Bosco ITI Port IKGF. Contact 8153200341 and 9845062009. வேணும் என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? கூல். என்ன வேணும்னாலும் பிகிக்கு கால் பண்ணுங்க. 15 நிமிஷத்துல ஹோம் டெலிவரியா அள்ளுங்க. Biggie. பிகி Biggie. பிகி. For orders and delivers, call on 9986692006.